கரூரில் கிராண்ட் குவிஸ் காம்படிஷன் நடந்துச்சு 9, 10, 11ன்னு சொல்லி 10th அன்னைக்கு பாப்பாவுக்கு ட்ராயிங் காம்படிஷனும் காட் டேலண்ட்டும் அந்த காம்படிஷனில் சேர்த்து விட்ருந்தேன். 11, 12:30க்கு ட்ராயிங் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் 11:30க்குலாம் உள்ளே இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால் கிளம்பி போனோம். என்ட்ரி டிக்கெட் எனக்கு உண்டு, பாப்பா கிடையாது. ஏன்னா ட்ராயிங் காம்படிஷனுக்கே அமௌண்ட் பே பண்ணியிருந்தோம் நாங்கள். அப்போ உள்ளே நுழையும் போது ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து பாப்பா வந்து ஒரு பைக்கில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அவங்க எடுத்து கொடுத்தது. பாப்பா ட்ராயிங் காம்படிஷனில் செட் பண்ணி உட்கார வச்சோம். ஆனால் 12:30ன்னு சொன்னாங்க. ட்ராயிங் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகவே 2 o'clock ஆகிடுச்சு. 3 கேட்டகரியாக பிரிச்சுருந்தாங்க, ஏபிசின்னு சொல்லி. ஏ கேட்டகரி வந்து 3 to 7, பி கேட்டகரி வந்து 8லேருந்து 13, சி கேட்டகரி வந்து ஓப்பன் கேட்டகரின்னு போட்டிருந்தாங்க. ஏ கேட்டகரியும் பி கேட்டகரியும் பார்த்து வரையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இதுதான் என் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு காம்படிஷனு. ஒரு ஸ்டேஜ் ஃபியர் எல்லாமே போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் சேர்த்து விட்டுருந்தேன். பாப்பாவும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க, நான் ட்ராயிங் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி. சரி நானும் சேர்த்து விட்டேன். நம்மள மாதிரி பயப்படாமல் இருக்கணும்ல, அதுக்காண்டி சேர்த்து விட்டுட்டேன். சும்மா இடையில செக் பண்ணி போகும்போது பாப்பா வரைஞ்ச ஹவுஸு பக்கத்தில் இருந்த பாப்பா 6 years ஆகுது. அவங்க வரைஞ்ச இந்த ட்ராயிங் அது. இவங்க வரைஞ்சிருந்த இந்த ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலாக பாப்பா வரைஞ்சிருந்த ட்ராயிங் இது தான். முடித்ததும் பாப்பாவுக்கு பசி வந்துருச்சு. அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும். அப்புறம் காலிஃப்ளவர் சில்லியும் மொசட்டோ ஜூஸும் வாங்கி கொடுத்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைமு. அப்புறம் அடுத்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வரைக்கும் இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாட்டு போடவும் கிட்ஸு பூராமே ஸ்டேஜில் ஏறி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அன்றைக்கி மார்னிங் வந்து ஃபேஷன் ஷோ நடந்திருக்க மாட்டிருக்கு. ஃபேஷன் ஷோக்கு நாங்கள் போகல. ஆனால் வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் போனோம். அதில் வின் பண்ணவங்க இவங்க 3 பேரும். நல்லா இருந்துச்சு. ரேம்ப் வாக் பண்ணி ப்ரைஸ் கொடுத்து ரேம்ப் வாக் பண்ண சொன்னாங்க. ப்ரைஸ் வாங்கிட்டு எல்லாம் ரேம்ப் வாக் போனாங்க. பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் நம்மளை வந்து நம்ம சேர்த்து விடணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஒரு பயம் போகும். ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லாமல் இருப்பாங்க. அப்புறம் ட்ராயிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. பாப்பா சர்டிஃபிகேட் தான் வாங்கினாங்க, ப்ரைஸ் வாங்கலை. அதுக்கடுத்து மிமிக்ரி ஷோ நடந்தது. இவங்க சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு வாய்ஸ்லையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க மிமிக்ரி. இப்போ அண்ணன் வந்து விஜயகாந்த் சார் வார்த்தையில் அரசியல் மாநிலத்தில் பேசினார். பழைய படங்கள் அவரோட விஜயகாந்த் சார் ஒரு கம்பீரமான டைலாக் பேசினார். இங்க என்னடா என்னடா ஜாதி ஜாதி அந்த ஜாதியோட அவங்க காட்சி என்ன பழக்கம் நான் இதோட
அதுக்கப்புறம் காட் ஈவென்ட் டேலண்ட் ஷோ நடக்க தொடங்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச டேலண்ட்டை இது பண்ணாங்க. பாப்பா சொல்லும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியலை. பாப்பா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இருமல் வந்துருச்சு. பாதியில் கொலாப்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் சொன்னாங்க. இதுலேயும் கேட்டகரி வைஸ் தான் பிரிச்சுருந்தாங்க, ஏபிசின்னு சொல்லிட்டு. பாப்பா வந்து ஆத்திச்சூடியும் பூக்கள் நேமும் சொல்லியிருந்தாங்க. 109 ஆத்திச்சூடியும் 99 ஃப்ளவர்ஸ் நேமும் சொல்லியிருந்தாங்க. பாப்பா கொஞ்சம் நிறுத்தி சொல்லும் போது எங்கே ப்ரைஸ் இல்லாமல் தான் போகணும்னு நான் நினச்சேன். பரவாயில்ல, ஏதோ ஒன்று. அவங்களுக்கு இருமல் வேறு வந்துருச்சு திடீர்னு. நடுவில் அவங்களுக்கு பயம் வேறு வந்துருச்சு. தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறினது. பயம் வேறு ஒரு பக்கம் பாப்பாவுக்கு. இது ஒரு பையன் அவங்க கேட்டகரி வைஸில் பி கேட்டகரியில் அவன் பண்ண டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு. இந்த பொண்ணு வடிவேல் இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து பட்டிமன்றம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி வந்திருந்தாங்க. அறந்தாங்கி நிஷாவும் அப்புறம் விஜய் டிவிலேருந்து வந்திருந்தாங்க. டேலண்ட் ஷோ தொடங்கினதுமே எங்களுக்கு ஒரு 2 மணிக்கு தொடங்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் தொடங்கினதுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 ஆகிடுச்சு. பட்டிமன்றம் 6 மணிக்கு. நாங்கள் லேட் ஆகிடுச்சு எல்லாமே தொடங்குறதுக்கு. அப்புறம் கடைசியில் ஃபைனலாக பட்டிமன்றம் 7:30 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ளே காட் டேலண்ட் ஃபங்க்ஷனை முடித்தாங்க. பாப்பா கேட்டகரியில் அப்படியுமே வந்து பாப்பா தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாப்பாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். முடிஞ்சளவு நான் பாப்பா வீடியோ கிடச்சா